Hello students, welcome to Maths and Tamil channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா important questions 2 marks and 5 marks 9th standard term 3. என்னதான் நம்ம படிச்சாலும் important questions எது அப்படினு தெரிஞ்சுக்கணும்ங்கற ஒரு ஆர்வம் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இருக்கும். நான் அல்ஜீப்ராக்கும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்கும் important questions 2 and 5 marks கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம trigonometry probability அப்புறம் என்ன செய்ய போறேன் மென்சுரேஷன்லயும் important questions 2 marks and 5 marks நான் கொடுக்க போறேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2 marks and 5 marksல example and exercise நான் கொடுத்திருக்கேன். இப்போ first 3.1 trigonometryல 2 and 5 marks questions 2 marks 5 marks 3.1 base அதை பேஸ் பண்ணி example 3.2 example 3.3 இது ரெண்டுமே 2 marks தான். அப்புறம் எக்ஸசைஸ்ல 3.1ல 1 5மே 2 marks தான். அப்புறம் 3.2ல example 3.3 example 3.6 எக்ஸசைஸ் 3.2ல 1 2 4 இது மூணுமே 2 marks. புரியுதாமா? EG ன்னு எழுதி இருக்குது எக்ஸாம்பிள், EX ன்னு எழுதி இருக்கு எக்ஸசைஸ். புரிஞ்சுச்சா? EG ன்னு எழுதி இருக்குது எக்ஸாம்பிள், EX ன்னு எழுதி இருக்குது எக்ஸசைஸ். அப்புறம் 3.3ல என்ன 2 marks வருது? எக்ஸாம்பிள் 3.8 3.10 எக்ஸசைஸ்ல 3.3ல ஆல் சம்ஸ் எல்லா சம்ஸுமே காம்ப்ளிமெண்டரி வரும் ஆங்கிள்ஸ். அது வந்து 3.3ல எல்லா சம்ஸுமே 2 mark சம்ஸ் தான். அப்புறம் 3.4 எக்ஸசைஸ் 3.4 5 6 3.4ல எக்ஸசைஸ் 3.4ல 5 6 இது உங்களுக்கு போதும். நிறைய சம்ஸ் இருக்கு, ஆனால் நான் 2 சம்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். இவ்வளோ 2 marks. 5 marksல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, 3.1ல அதை பேஸ் பண்ணல எக்ஸாம்பிள் 3.4 எக்ஸாம்பிள் 3.4 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.1ல 4 6 7 8 9 3.1 எக்ஸசைஸ்ல 4 6 7 8 9 அப்புறம் 3.2 அதனுடைய பேசிக்ல இதெல்லாம் வருது. எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம் எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம். அப்புறம் 3.3 அந்த எக்ஸசைஸ் வருது இல்லையா, அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 3.9 அது கூட இம்பார்ட்டன்ட் ஒரு 5 marks. இதெல்லாம் 5 marks எக்ஸாம்பிள் 3.9. அப்புறம் 3.4 ஓகே, அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 3.16 எக்ஸசைஸ் 3.4ல ஃபோர்த் சம் எக்ஸாம்பிள் 3.16 எக்ஸசைஸ் 3.4 ஃபோர்த் சம். புரிஞ்சுச்சா? ட்ரிக்னாமெட்ரி ஓவர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி நம்ம 2 and 5 marks பார்க்க போறோம். ரெண்டு எக்ஸசைஸ். ப்ராபபிலிட்டி ஒமிட் பண்ணவே பண்ணாதீங்க. 5.1 5.2 இருக்கு. 5.1 அதை அடிப்படையை வச்சு எக்ஸாம்பிள் 5.1 5.2 இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் சம்ஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.1ல 1 to 5 1 2 3 4 5 சம்ஸ். அப்புறம் 7 8 9 10 அதனால இப்போ 1 to 5னா செகண்ட் சம்ல சப்டிவிஷன் 1 2 3 4 அப்படிலாம் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு சப்டிவிஷன் எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம் 2 marksல கேட்கலாம். எக்ஸசைஸ் 5.1ல 1 to 5 and 7 8 9 10 அப்புறம் 5.2ல எக்ஸாம்பிள் 5.4 எக்ஸசைஸ் 5.2ல 1 4 எக்ஸசைஸ் 5.2ல 1 4 இது 2 marks. 5 marks இதெல்லாம் 5.1ல எக்ஸசைஸ் 5.1ல 6 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.2ல சில நேரங்கள்ல இந்த சம்ஸை கூட கேட்கலாம் 1 4 அது கூட கேட்கலாம். ஆனா நான் இதை 2 marksல எழுதியிருக்கேன். 5.2ல எக்ஸாம்பிள் 5.5 இது ரொம்ப கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நிறைய ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர், சில ஸ்கூல்ஸ் வந்து அவங்க ஸ்கூலை ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர்ல கூட எக்ஸாம்பிள் 5.5 நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்புறம் எக்ஸசைஸ் 5.2ல 2 3 5 சம்ஸ் இது கூட இம்பார்ட்டன்ட் 5 marks. எக்ஸசைஸ் 5.2ல 2 3 5 இதுதான் ப்ராபபிலிட்டியினுடைய இம்பார்ட்டன்ட் 2 marks and 5 marks. அப்புறம் மென்சுரேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மென்சுரேஷன். மென்சுரேஷன்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 marks இம்பார்ட்டன்ட் 5 marks சொல்லி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எக்ஸாமுக்கு நான் கொடுக்குற 2 marksலாம் கண்டிப்பாக வரும்.
நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதிலிருந்து தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. நல்ல கான்ஃபிடென்ட்டோடு போங்க. 4.1 2 மார்க்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.1ல் ஃபஸ்ட்டு சம்மு 4th சம்மு. எக்ஸசைஸ் 4.1ல் ஃபஸ்ட்டு சம்மு 4th சம்மு. 4.3ல் எக்ஸாம்பிள் 4.6 4.8 4.10 இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ். 4.6 4.8 4.10. எக்ஸசைஸ் 4.3 4.2 சொல்லல, நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் சம் 4th சம் 5th சம். எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் சம் 4th சம் 5th சம். எக்ஸசைஸ் 4.4 4ல எக்ஸாம்பிள் 4.12 4.16 4.17. 4.12 4.16 4.17. எக்ஸசைஸ் 4.4ல ரொம்ப முக்கியம் 1 2 4 6 7 8 10 11 இதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸ் தான். இதெல்லாம் கண்டிப்பாக இதில் வரும். 1 2 4 6 7 8 10 11 இதெல்லாம் 2 மார்க்ஸ். 4.1 4.3 4.4 5 மார்க்ஸ் எதெல்லாம் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 4.1 4.2 4.1 4.2. எக்ஸசைஸ் 4.1ல் 2 3 5 6 7 2 3 5 6 7 இதெல்லாம் 5 மார்க்ஸ். அப்புறம் எக்ஸசைஸ் 4.3 அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 4.7 எக்ஸாம்பிள் 4.8 எக்ஸாம்பிள் 4.11 எக்ஸாம்பிள் 4.7 எக்ஸாம்பிள் 4.8 எக்ஸாம்பிள் 4.11. எக்ஸசைஸ் 4.3ல 2 3 6 7 இந்த சம்ஸ்லாமா 2 3 6 7 கண்டிப்பாக இதில் இருந்துலாம் நீங்கள் என்ன செய்யலாம் 5 மார்க்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் எக்ஸசைஸ் 4.4 அதை பேஸ் பண்ணி எந்த சம்ஸ் எக்ஸாம்பிள் 4.13 4.14 4.15 4.18 4.19 இவ்வளோ சம்ஸும் 5 மார்க்ஸ். 4.13 4.14 4.15 4.18 4.19. அப்புறம் எக்ஸசைஸ் 4.4 எக்ஸசைஸ் 4.4 அதில் 3 5 9 12 13 எப்படி எக்ஸசைஸ் 4.4ல் 3 5 9 12 13. அப்புறம் எக்ஸசைஸ் 4.2ல எல்லாமே 5 மார்க்ஸ் சம்ஸ் தான். இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம் 2 மார்க்ஸில் நீங்கள் 12 அட்டன் பண்ணணும். அப்போ 15 சம்ஸ் கொடுப்பாங்களா? 15ல் நீங்கள் 12 அட்டன் பண்ணணும். அப்புறம் இதில் எத்தனை அட்டன் பண்ணணும்? 7 10 கொடுப்பாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன மென்சுரேஷனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கேன். உங்களுக்கு இதில் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம்னா இதை ஒமிட் பண்ணீங்கன்னா 4.2 எக்ஸசைஸில் எல்லா சம்ஸுமே என்ன செய்யுங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை விட்டால் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இதை விட்டு தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 4.2ல எதுவுமே 2 மார்க்ஸ் கிடையாது. எக்ஸசைஸ் 4.2ல எல்லாமே உங்களுக்கு எதுதான் 5 மார்க்ஸ். இதை ஒமிட் பண்ணலாம். 4.2 ஒமிட் பண்ணலாம். இதை ஒமிட் பண்ணால் இந்த எல்லா 5 மார்க்ஸையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை மிஸ் நான் 4.2 ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு 4.4 வேண்டானா ஓகே. 4.4ல் 2 மார்க்ஸை ஒமிட் பண்ணவே கூடாது. புரிஞ்சிச்சா? 4.4ல் 2 மார்க்ஸை ஒமிட் பண்ணக்கூடாது. 4.4ல் ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் நிறையா இருக்குன்னா அப்போ என்ன செய்யுங்க, இந்த 4.4 5 மார்க்ஸை ஒமிட் பண்ணிங்கன்னா 4.2ல் இருக்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் உங்களுக்கு மற்றபடி இதிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. 4.2 4.4 ஏதாவது ஒன்று சாய்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா? இந்த சம்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாமை நல்லா எழுதுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எல்லா சாப்டரும் அல்ஜீப்ரா, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, அப்போ ப்ராபபிலிட்டி, லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன் மென்சுரேஷன். இதிலெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக என்ன செய்யும் பிரயோஜனமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. நான் எழுதி போட்டிருக்கனால ஒரு எக்ஸசைஸில் எதெல்லாம் 2 மார்க்ஸ் எதெல்லாம் 5 மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? மென்சுரேஷனில் எஸ்பெஷலி மென்சுரேஷனில் எழுதியிருக்க அத்தனை 2 மார்க்ஸுமே இம்பார்ட்டன்ட். இதில் எதையுமே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யக்கூடாது, ஒமிட் பண்ணவே கூடாது. அவ்வளவு இம்பார்ட்டன்ட். 4.1 4.3 4.4 இருக்கு இல்லையா, அதில் இருக்க எல்லா சம்ஸுமே
ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு மட்டும் சாய்ஸஸ் வச்சுக்கோங்க. 4.2 ஆர் 4.4. ஓகேயா? நான் ட்ரிக்னாமெட்ரி கூட உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸை படிக்க முடிஞ்சா பாருங்க. அப்படி இல்லைன்னா அதை கூட ஒமிட் பண்ணலாம். அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். நீங்கள் மென்சுரேஷனில் ஒரு எக்ஸசைஸும் ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு எக்ஸசைஸும் 5 மார்க் விட்டால் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறக்காதீங்க. அதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் எல்லாமே என்ன செய்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் மனதில் வைத்து எக்ஸாம் நல்லா எழுதணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.